எங்க கார்த்திக் ரிசைன் பண்ணிட்டான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் நிற்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஐ எம் வெரி ஷுர் இனி அவன் இங்கே வரவே மாட்டான். நீங்கள் நிற்கிறதே வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் கார்த்திக் எங்கே போனான்னே தெரில. செல்வமும் வேறு ரூம் மாறி போயிட்டான். நாங்கள் ரூம் தேடணும். இது பெட்ரூமு, உள்ளே பாத்ரூம். 24 ஹவர் வாட்டர் சப்ளை, தண்ணி பிரச்சனையே கிடையாது. 35,000 அட்வான்ஸு, 6,000 வாடகை. அருமையான வீடு, பார்த்து முடிச்சிங்க. 6,000மா? ஒரு 3,500 வீடு பாருங்கண்ணா. மாப்பிள்ள உனக்கு வீடு பிடிச்சிருக்கா இல்லையா மாப்பிள்ள? டேய் பாபு, நம்மகிட்ட அவ்வளோ காசு கிடையாதுடா. 2 பேர்ட்டையும் சேர்த்து அட்வான்ஸே மொத்தம் 10,000 தான் இருக்குது. அப்புறம் மாதம் 1,000 தான் தர முடியும். 6,000 எங்கடா போகிறது? மாப்பிள்ள உனால் முடிஞ்சதை கொடு மாப்பிள்ள. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரூமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது மாப்பிள்ள. மிச்சம் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் மாப்பிள்ள. முதல்ல நீ உன் ஃப்ரெண்ட்டை பேசினியா? இந்த என் அட்வான்ஸை முதல்ல பிடி. மிச்சம் எவ்வளோ இருக்கோ அவன் கொடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணிப்பான். அட்வான்ஸ் ஓகே, மாதம் 5,000 அவரே தருவாரடா. எப்படா ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும்? மாப்பிள்ள அல்பைய கூட பழகி பழகி பார்க்குறவங்க எல்லாம் அல்பையாக ஃபீல் பண்ணுற மாப்பிள்ள. டே பாபு, உன்னை நம்பலாமாடா? மேட்ரை டன் பண்ண மாப்பிள்ள. 1000ல் ஒருத்தி அம்மா நீ. உங்க 4 பேரை தவிர வேற யாரும் வந்து தங்க கூடாது. அப்படி தங்கினா உடனே காலி பண்ண வச்சிருவோம். சரிங்க. ஓகே? ஓகேனா? ஓகேங்க. 15,000 இருக்குது. மிச்சத்தை நாளைக்கு சாயங்காலம் கொடுத்துறேங்க. மாப்பிள்ள பொண்ணு பார்க்க ஊருக்கு போகிறேன்டா. இந்த பொண்ணாவது ஓகே ஆகண்டா. சரிடா, நல்லபடியாக முடி. சரிடா மாப்பிள்ள. டேய், எங்கள் அண்ணன் ஊருக்கு வர சொல்லி தொலை பண்ணிட்டு இருக்கான்டா. சரி, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டா சரியா? மாப்பிள்ள ஒரு கட்டிங்கை போட்டு கிளம்புமா? சரி. ஹலோ, பேலன்ஸ் அட்வான்ஸ் ஈவினிங் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. பாபுவோட ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாப்ல. இன்னும் ஆளக்கானா, கேட்டு சொல்கிறேன். ஹலோ, எப்போ ரூமுக்கு வரீங்க? ஏங்க நான் ரூமுக்கு வரலிங்க. எது? பாபு சும்மா கம்பல் பண்ணான். அதனால தாங்க நான் வரேன்னு சொன்னேன். ஏங்க திடீர்னு சொன்னா எப்படிங்க? உங்களை நம்பி தான் ரூம் எடுத்துருக்கோம் நாங்கள். ஏங்க என் ஆஃபீஸ் இருக்கிறது நீலாங்கரை, நீங்கள் இருக்கிறது KK நகர். அவ்வளோ தூரம் என்னால் வந்துட்டு போக முடியுமா? சொன்னால் புரிஞ்சுக்கிங்க. இந்தாங்க அட்வான்ஸ், உடனே வீட்டை காலி பண்ணுங்க. ஏங்க உடனே காலி பண்ண சொன்னா எப்படிங்க காலி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே நீங்க வீட்டை காலி பண்ணுங்க. ஏங்க 2 பேர் வேற ஊருக்கு போயிருக்காங்க. நான் ஒத்தாள் தாங்க இருக்கேன். நாங்கள் ஒரு ஆள் எப்படிங்க எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக முடியும்? ப்ளீஸ் ஒரே ஒரு நாள் டைம் மட்டும் கொடுங்க. நாளைக்கு நான் கண்டிப்பாக காலி பண்ணிடுறேன். டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணுங்களேன். ஏங்க நான் கூட வெளில தங்கிக்கிறேங்க. பொருள் மட்டும் மேலே இருக்கட்டும். நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேங்க. ப்ளீஸுங்க, சத்தியமாங்க நாளைக்கு வந்து காலி பண்ணிடுறேங்க ப்ளீஸ். சரி விடுமா, பாவம். பொருளை மட்டும் வச்சுட்டு போட்டோம். தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளையாறு. ஹலோ. டேய், என் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரூமில் தங்க முடியுமா? என் ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஹலோ 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 ஹலோ. டேய், என் ரூம்மேட்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேலேருந்து வருவான்னு சொன்னான்ல, அவன் வந்திருக்கான்டா. நானே எங்கே போகிறேன் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு ஃபோனை வை. என் ரூம்லையா? என் ரூம்லன்னா என் மேலே தான் படுக்கணும். அங்கே தான் இடம் இருக்கு. உனக்கு ஓகேனா வா. சொல்லு பங்காளி. பங்காளி, ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை. இதெல்லாம் கேட்கணும் பங்காளி. நீ கிளம்பி கம்பெனிக்கு வா. பங்காளி, ஓனர் 3 நைட்டு பார்க்க சொல்கிறார் பங்காளி. இல்லைன்னா இங்கேயே தங்கிடலாம், பிரச்சனை இருக்காது. ஹலோ, சொல்ல பாண்டே. என் ரூமில் ஒரு சின்ன பிரச்சனை. அதான் ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஊருக்கு வந்திருக்கேன்டா. ஊருக்கா? எந்த ஊருக்கு?
ஆளும் பெருமா சேர்ந்து வேலை பார்த்தா எல்லாம் ஒரு நொடியில முடிஞ்சு. அப்படி சொல்லுமா, அப்பதான் அவங்களாம் புத்தி வரும். அக்கா செல்லப்பாண்டி. என்னப்பா செல்லப்பாண்டி, நல்லா இருக்கியா? ரவி. சாரிடா செல்லப்பாண்டி, உங்கள் ரூமில் ஓனர் பிரச்சனை இருக்குது. நீ தயவு செஞ்சு வேறு யார்கிட்டனா கேட்டுக்கிறியா? இதே மாதிரி தாங்க, ஒரே ஒரு நைட்டு தங்கிக்கிறேன்னு கேட்டு வந்தான். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் போன பாடு இல்லை. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நான் தான் சொன்னேன்லடா, அவன்லாம் ரொம்ப பில்டப் பண்ணிட்டு. ஒரு நிமிஷம், உன் ரூமில் என்னடா பிரச்சனை? ரொம்ப டயர்டாக இருக்குடா, நான் போய் தூங்குறேன். சரி, போய் தூங்கு. இது கவர்மெண்ட் ஜாப் மாப்பிள்ளையா? கிழிஞ்சுது போ. இதுக்கு மேலே எங்கேருந்து கவர்மெண்ட் ஜாப் ஆகுறது? திருமணஞ்சேரிக்கு ஒரு தடவை போயிட்டு வரியாப்பா? என்னது திருமணஞ்சேரிக்கா? ஏமா அங்கே 3-4 தடவை போயிட்டு வந்தாச்சுமா, இதுக்கு மேலே எங்கே போகிறது? போனா என்னப்பா, ஜோசியர் சொல்லியிருக்காரு. அவன் சொல்லுவான் லூஸு, அவன் கிடக்கிறான் விடு. இதுக்கு மேலே கோயிலுக்கு போனா காசிக்கு தான் போகணும். ஒரு திருவட்டை கொடுத்துரு, அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்பப்பா கல்யாணம்? வயசாயிட்டே போகுது. செல்லப்பாண்டி, செல்லப்பாண்டி, அந்த ரூமில் படுத்துக்கலாம் வா. இங்கே வந்து படுத்துக்கோ வா. சினிமாக்காரங்களுக்கு நாட்டையே தூக்கி கொடுத்துறாங்க, ஆனால் பொண்ணு தான் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. நமக்கும் பிச்சைக்காரனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. இங்கே இருக்கிற டைரக்டர்லாம் நம்மளை அப்படி தானே வச்சுருக்காங்க. நம்ம வாங்குற சம்பளம் நமக்கே பத்த மாட்டுது. இதில் வேறு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா? நான் கடை வரைக்கும் போய் ஒரு தம்மஸ்ட் வந்துடுறேன். தூக்கமே வரல. சரி போ. ஹேய், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. செல்லப்பாண்டி, ஏன் லேட்டு? ஏய், நான் தூங்குறேன்டா. சொல்கிறேன்ல, கேட்க மாட்டியா? நான் ரூமில் இருக்கேன், புரிஞ்சுக்கோ. சொன்ன புரியாத உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்கிறோம்ல. உன்ட்டு பிடிக்காது தான். போதும், கோட்டா இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாதா? இதுதான் கலாச்சி. ஃபோன் வை ஃபஸ்ட்டு. பேசி முடிச்சியா? சார், ரூமில் எத்தனை பேர் இருக்குன்னு சொன்னேன் சார். ஃப்ரெண்ட்ஸு பார்க்க வந்திருக்காங்க, கிளம்பிடுவாங்க சார். என்கிட்ட சொல்லு, எத்தனை பேர் இருக்குன்னு சார். சொன்னேன். சார் கிளம்பிடுவாங்க சார். நீ யாரு? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் சார். கிளம்பு, கிளம்பு.
உனக்கு ரூமை விட்டே தப்பா போச்சு. வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க. 4 பேருன்னு சொல்லி வர வேண்டியது 8 பேர் தங்க வேண்டியது. இந்த பசங்க ரூம் விட்டே தப்பா போச்சு. நீங்க பாலா ஃப்ரெண்டா? ஆமாம். நீங்க? நான் ஸ்டீஃபன் ஃப்ரெண்டு. அப்புறம் பாஸ், என்ன பிளான்? உங்கள் ரூமுக்கா? நீங்கள் வேற பாஸ், என் ரூமில் பிரச்சனைன்னு தான் பாலா ரூமுக்கு வந்தேன். இங்கே அதோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள்? எனக்கு ரூமே கிடையாது. ஒரு படம் பண்ணேன், ட்ராப் ஆயிடுச்சு. 6 மாதமாக வேலை இல்லை, கையில் காசு இல்லை. ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாம் ஊரில் விட்டுருக்கு. வீட்டை காலி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் திங்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள். சிகரெட். நீங்கள்? நானும் சினி ஃபீல்டில் தான் இருக்கேன். படம் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஏன் சார் படம் ட்ராப் ஆச்சு? மருதநாயகமே ட்ராப் ஆயிடுச்சு. வாரத்துக்கு 5 செக்ஸ் படம் வந்து ஓடிட்டுருக்கு. சினிமாக்கள் ஆட்சிக்கே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைன்னா கோயம்பேடு போயிடுவேன். அங்கே மக்களோட மக்கள் ஐக்கியமாயிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்க போயிடுவேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. விக்ரமாதித்யனோட வீடு திரும்புதல்னு ஒரு கவிதை படிச்சிருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை சார். செம கவிதை. மரியாதையாக முருகேஷ் ரூம்லேயே தூங்கி இருந்துருக்கலாம். சரி, வழக்கண்ண மாதிரி கிளம்பி வந்துட்டோம். அசன் தூங்கிட்டோம்னா கொசு கடிச்சா கூட ஒன்றும் தெரியாது. அதுதான் திரும்ப ஒரு ரூமுக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், இங்கேயே ஃபுல்லாக இருக்குடா, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வாடா, நல்லா இருக்கியா? அண்ணா, பேசாமல் திரும்பி இப்படியே ஊருக்கு போயிடலாமான்னு பார்க்குறேண்ணே. ஏன்டா? அவினாஷை நினச்சா பயமாக இருக்குண்ணே. அண்ணா, அவினாஷ் சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானே. டே, அன்னைக்கு அவனை போட்ட போல நீ சைக்கிள் வாங்கி கொடுத்தா கூட வாங்க மாட்டான்டா. என்னண்ணே நீங்கள் பாவனே, சின்ன பையன், அவனை போட்டு தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு. டே, அடம் பிடிக்கிறப்ப 2 போட்டால் சரிவிட்டு வருவாங்க. ஊருக்குள்ளே உனக்கு ரஜினி கமல்லாம் நல்லா திரும்பி சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்க. அப்போ தாண்டா இந்த வண்டி ஓசி கொடுத்தேன் திருப்பி கேட்க மாட்டேன். அண்ணே, அவினாஷ் வீட்டில் இருக்கானே. அவனுக்கு போய் வாத்தியாருக்கு பயப்படுற மாதிரி பயந்துகிட்டு இருக்கா. உள்ள வாடா. அவினாஷ் அவன் எங்கிட்ட சொல்லோட போயிருப்பான்டா. நான் போய் உனக்கு டீ வாங்கிட்டு வரேன். ஏன்டா உங்ககிட்ட அவினாஷ் வந்து சைக்கிள் கேட்டானா? ஏண்ணே நீ வேற.
பிரபுதேவன் நயன்தாராவை அத்து விட்டான்னு சொல்கிறாங்களே உண்மையா? சும்மா இருங்கண்ணே. அவினாசு, டேய் அவினாசு. சித்தப்பா, இனிமே உங்ககிட்ட நான் சைக்கிள் கேட்க மாட்டேன்.